திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருவாலங்காடு ஆலங்காட்டு ரகசியம். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல ரகசியங்கள் இதில் உள்ளது. முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள். சிதம்பர ரகசியம் என்று ஒன்று இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல ஆலங்காட்டு ரகசியம் என்று ஒன்று இருக்கின்றது. நடராஜ பஞ்ச சபைகளில் நாட்டியமாடியவர் நடராஜர். நாட்டியமாடிய முதல் தலம் திருவாலங்காடு. இங்கு சிவபெருமான் வடாரண்யேஸ்வரர் கோயில் கொண்டருளுகிறார். இது ரத்தின சபை என்று போற்றப்படுகிறது. சிதம்பரம் திருத்தலத்தில் நடராஜம் ஆகாய வெளியாக இருப்பதை சிதம்பர ரகசியம் என்பர். அதுபோல திருவாலங்காட்டில் ஆலங்காடு எனப்படும் இந்த திருவாலங்காட்டிலும் ஒரு ரகசியம் புதைந்துள்ளது. சிவபெருமான் தரிசிக்க காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு தலைகீழாக நடந்து சென்று கொண்டிருந்தார். இப்படி வருவதைக் கண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் இவர் யார் என கேட்டார். அதற்கு பதிலளித்த சிவபெருமான் இவர் என் அம்மை என்றார். வெகு அருகே வந்துவிட்ட காரைக்கால் அம்மையாரிடம் என்ன வர வேண்டும் என சிவபெருமான் கேட்டபொழுது காரைக்கால் அம்மையார் எப்பொழுதும் உன் நாட்டிய தரிசனம் காணும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்றார். அம்மை கேட்ட வரத்தை அப்படியே ஆகட்டும் என்று அருளினார் சிவபெருமான். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த சமயம் திருவாலங்காடு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான், காரைக்கால் அம்மையார் இங்குள்ள எம் கோயில் தங்கப் போகிறார், அதனால் எனக்கு பின்புறத்தில் அவருக்காக ஒரு சன்னதியை நீ எழுப்ப வேண்டும் என்று கூறி மறைந்தார். அப்படியே மன்னனும் நடராஜருக்கு பின்புறம் ஒரு சன்னதியை எழுப்பி கட்டுவித்தான். சிவபெருமான் அருள் கிடைத்த காரைக்கால் அம்மையாரும் அதனுள் ஐக்கியமானார். இன்று வரை இங்கு சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காரைக்கால் அம்மையார் தரிசித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். இதுவே ஆலங்காட்டு ரகசியம். இது சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கு பெருமாள் கோயிலை போலவே பக்தர்கள் தீர்த்தம் பிரசாதம் வழங்கப்படுகிறது. நடராஜ தாண்டவம் ஆடிய பொழுது அவரது உக்கிரம் தாங்க முடியாத தேவர்கள் மயக்கத்திற்கு ஆளானர். சுவாமி அவர்களை தன் தலையில் இருந்த கங்கை நீரை தெளித்து எழுப்பினார். இதன் அடிப்படையிலேயே இங்கு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. நடராஜரின் அருகில் உள்ள சிவகாமியை ஆச்சரிய அம்பிகை என்றனர். சிவனுக்கு ஈடு கொடுத்து காளி நடனம் ஆடியதால் கண்ட அம்பிகை ஆச்சரியப்பட்டாள். இதனால் அவளுக்கு சமிசீனம்பிகை என்று பெயர். இதற்கு ஆச்சரியமடைந்தவர்கள் அம்மா என்று அழைத்தனர். இடது கையை நடுவிரலை மடக்கி கன்னத்தில் கை வைக்கப் போகும் கோலத்தில் முகத்தில் வியப்பை வெளிப்படுத்தும் வகையில் அம்பிகை அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். நடராஜருடன் போட்டியிட்ட காளி தேவிக்கு இங்கு தனி கோயில் உள்ளது. இவள் காலை தூக்க முயன்ற நிலையில் நாட்டிய காளியாக சாந்தமாக வீட்டிருக்கின்றாள். என்னே அம்மையின் கருணை! அழகை பார்த்து மகிழ்வோம், வாருங்கள். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.